நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். அதாவது நடுத்தர வர்க்கம், இல்ல அத விட கீழ அடித்தட்டு வர்க்கத்துல இருக்கிறவங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, நானும் சரி அந்த இடத்துல தான் இருக்கோம். எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற இந்த கூட்டம், ஏழையான, பாவப்பட்ட, சாதாரணமான, அப்பாவி அப்படிங்கிற வார்த்தைகள அடிக்கடி பாவிக்கிறது உண்டு. அவங்களோட வாழ்க்கை முறையும், மனநிலையும் அப்படிதான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தன்னோட வலிய, வேதனைய, தன்னோட நிலைமைய புரிஞ்சுகிட்ட ஒருத்தர தான் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது தன்ன மாதிரியே வசதி வாய்ப்புகள் குறைஞ்ச ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட நினைப்பாங்க. ஸோ, இலங்கையோட அரசியல பொறுத்தவரைக்கும், இந்த ஏழையான, பாவப்பட்ட, சாதாரண அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இந்த வார்த்தைகள பாவிச்சு அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வந்ததும், இந்த மக்கள் கூட்டம் அந்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து ஸ்பெஷலான சலுகைகள், பிரதிபலன்கள எதிர்பார்க்கும். இதுக்காக அவங்கள குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா, ஒரு சாதாரண குடிமகனோட எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா, இந்த ஏழையான, பாவப்பட்ட, சாதாரணமான மக்கள் அப்படிங்கிற அந்த மனோநிலை இலங்கையோட மக்களுக்கும், அவங்களோட பொருளாதாரத்துக்கும் என்ன மாரியான தாக்கத்த உண்டு பண்ணுதுன்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள தருது. இலவசமா தருதுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீ எடியூகேஷன் இலவசமான கல்விய தருது. கிரேட் 1ல இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான வசதிகள தருது. படிக்கிறதுக்கு புத்தகங்கள் ஃப்ரீயா தருது. ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃப்ரீயா தருது. உடம்பு சரியில்லாம போனா இலவசமா மருந்துகள் தருது. மருத்துவ சேவைகள தருது. சில நேரம் சர்ஜரிஸ் கூட இலவசமா பண்ண முடியுது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களால வாழ்க்கை நடத்த முடியலன்னு சொன்னா, இலவசமா காசு கூட தருது. அப்போ பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை தேவைகள அரசாங்கமே பார்த்துக்குதுன்னு சொல்லலாமான்னு கேட்டா, இல்ல. உண்மைய சொல்றதுன்னா, அரசாங்கம் மக்கள பார்த்துக்கிறத விட நேரடியாவும், மறைமுகமாவும் வரி கட்டுற மக்கள் தான் எங்கள பார்த்துக்கிறாங்க. ஏன்னா, அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானத்துல 90% பணம் மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிறது தான். நீங்க ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்போது கட்டுற 300% வரி, எந்த ஒரு பொருளோ, இல்ல சேவையோ வாங்கும்போது கட்டுற 18% வேட், இன்கம் டாக்ஸ்ன்னு நிறைய வரிகள்ல இருந்து தான் எங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது. ஸோ, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வரி பணம் எல்லாத்தையும் வாங்கி எங்களுக்காக அலோகேட் பண்றது தான். அதாவது எங்களோட பணத்த எடுத்து எங்களுக்கே திருப்பி தருது. இந்த வரி பணத்தோட பாரத்தையும் அதிகமா தாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுல மெஜாரிட்டியா இருக்கிற மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஸோ, நாங்க நன்றி சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ இல்ல. பாரத்த தாங்குற இந்த மக்களுக்கு தான்.